ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு வந்து ஃப்ரைட் சிக்கன் பிரியாணி பண்ண போகிறோம். ஒரு சிம்பிளான டேஸ்டான பிரியாணி இப்போ நம்ம பண்ண போகிறோங்க. இது எப்படி பண்ணுறது நம்ம பார்க்கலாமா? நான் ஒரு 3/4 kg சிக்கன் எடுத்திருக்கேன். ப்ளஸ் இந்தியா கேட் ஓட பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல சிக்கனை வந்து நம்ம மேரினேட் பண்ணிக்கலாம். இது வந்து அட்லீஸ்ட் 6 to 8 hours வந்து மேரினேஷனில் இருந்தால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தயிர் ஊற்றிக்கிறேன். கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். கரம் மசாலா, சிக்கன் மசாலா போடுறேன். உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து நான் தயிர் போட்டிருக்கேன். 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், மஞ்சத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, ஒரு டீஸ்பூனுக்கு சிக்கன் மசாலா போட்டிருக்கேன். உப்பு போட்டிருக்கேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டிருக்கேன். இதை வந்து எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து வச்சிடலாம். நான் கொஞ்சம் ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் நம்ம கலந்து விட்டுடலாம். இப்போ எல்லாம் கலந்தாச்சு. இது வந்து மினிமம் 6 to 8 hours வந்து இது அப்படியே மேரினேட் ஆகட்டும். இதில் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் நான் தண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து பட்டை, லவங்கம், ஏலக்காய், ஒரு பிரியாணி இலை இதை போட்டுடலாம். கொஞ்சம் உப்பு போட்டுடலாம். நம்ம அரிசி வந்து இதில் வேக வைக்க போகிறோம். இதில் வந்து நான் கொஞ்சம் நெய்யும் ஊற்றுறேன். இது கொதிக்கட்டும். இப்போ திருப்பி போட்டுடுங்க. இப்போ 20 minutes அரிசி ஊற வச்சிடலாம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ண எண்ணெய் அதில் ஊற்றிக்கலாம். சிக்கன் ஃப்ரை பண்ண எண்ணெயும் ஊற்றிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றுறேன். இதில் பட்டை, லவங்கம், ஏலக்காய், 2 பிரியாணி இலை போடுறேன். இதில் நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். 2 பெரிய வெங்காயம்.
கொதிச்ச உடனே நம்ம அரிசி போட்டுக்கலாம். கொதிக்கலாம். புதினா கொத்தமல்லி போட்டுக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. நம்ம தக்காளி போட்டுக்கலாம். 3 தக்காளி போடுறேன். இது கூட மசாலா போட்டுக்கலாம். போடுறேன். கொஞ்சம் மிளகாய் போடுறேன். பிரியாணி மசாலா ஒரு 1 ஸ்பூன் போடுறேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து ஒரு 1/4 கப் தயிர் ஊற்றுறேன். நல்லா கொதிச்சிருச்சு. நமக்கு வந்து ஒரு 60%லேருந்து 70% மட்டும் வந்தால் போகிறோம். கொஞ்ச நேரம் அதை எடுத்து வடிச்சிடலாம். நல்லா இது மாதிரி நீளமாக வரும்போது நம்ம எடுத்துடலாம். பாருங்க, நல்ல நீளமாக வருது. இப்போ நம்ம வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இதை வடிச்சிக்கலாம். இப்போ சாதம் வடிச்சாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். நல்லா வந்து கிரேவி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் வந்து இதில் போட்டுக்கலாம். நம்ம யூஸ்வலாக வந்து சிக்கன் போட்டு கிரேவி பண்ணுறதை விட இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வந்து ரொம்ப வந்து மொறுமொறுன்னு குக் பண்ணல. இப்போ இதை நல்லா எல்லாம் வந்து நான் எடுக்க போகிறேன். எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுருக்கிறேன். இப்போ இந்த கிரேவி இங்கே இருக்கட்டும். இதில் வந்து இப்போ ஆஃப் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு ரைஸ் எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தம் வச்சுக்கலாம். இப்போ நான் இந்த ரைஸ் வேக வச்ச ரைஸை வந்து இதில் வந்து பரப்பிடுறேன். நம்ம ரைஸில் உப்பு போட்டுருக்கோம். கிரேவிலையும் உப்பு இருக்குது. இப்போ இந்த பீசஸை மேலே பரப்பிடுறேன்.
இதுக்கு மேலே நான் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். லெமன் கொஞ்சம் புளிஞ்சிக்கலாம். புதினா கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ மிச்ச ரைஸை வந்து இதில் பரப்பிடலாம். இந்த ரைஸ் எல்லாம் வந்து அப்படியே பரப்பி விட்டுடலாம். இதுக்கு மேலே கொஞ்சம் லெமன் பிழிஞ்சு விட்டுறேன். கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். கலர் வேணும்னா போட்டுக்கோங்க. இது மேலே வந்து கொஞ்சம் புதினா, மேலே வந்து அந்த ரைஸை வந்து நான் வச்சிடுறேன். இப்போ இதுக்கு நான் வந்து ஒரு தட்டை மூடி போட்டுடுறேன். இப்போ இந்த ஸ்டீம் வரும்போது நம்ம வந்து லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். நல்ல லோவாக வச்சுருங்க. இதுக்கு மேலே நம்ம தண்ணி வடித்தோம் இல்லையா, அதை வச்சிடலாம். இப்போ வடித்த தண்ணி இந்த பாத்திரத்தில் இருக்குது. நான் வந்து வச்சுட்டேன். இது 20 மினிட்ஸ் கழித்து நம்ம எடுத்து பார்க்கலாம். இப்போ 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நம்ம எடுத்துடலாம். எடுத்து பார்க்கலாம். இப்போ நம்ம பிரியாணி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம மெதுவாக கலக்கி விடலாம். நல்லா மலர்ந்துருச்சுங்க. நம்ம சர்விங் பவுல் போட்டுக்கலாம். கொஞ்சம் சூப்பராக வந்துருக்குங்க. நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள். இதில் வந்து நம்ம பீசஸ் வந்து அப்படியே இருக்கும், கொஞ்சம் கூட உடையாது. அதுதான் இந்த பிரியாணியில் ஸ்பெஷாலிட்டி. நீங்களும் செஞ்சு பார்த்து உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ முதல் முறை பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிளேலிஸ்ட்டில் நிறைய ரெசிபீஸ் இருக்குது.